இங்க பாரு, மத்த நாள் மாதிரி இல்ல. இன்னைக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸ்பெஷலான கெஸ்ட் வேற வர போறாங்க. சமையல்ல எதையாவது ஒண்ணு சொதப்பணும்னு தெரிஞ்சது ஒண்ணு உண்டல்லன்னு ஆக்கிருவேன். நான் எல்லாத்தையும் நல்லா சமைச்சிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே ரெடியா இருக்கா? ஆ, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துருவாங்க. ஒரு இடத்துல கூட அழுக்கு இருக்க கூடாது, குப்பை இருக்க கூடாது. போ, போய் எல்லாத்தையும் நீட்டா வையி. சரிங்கம்மா. விஜய் என்ன இன்னும் காணோம்? ஹாய் ஹாய் மயூரி. விஜய், உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்காக வெயிட் பண்ணலையா? அப்படி இல்ல கார்த்திக், உங்க ரெண்டு பேருக்காகவும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, வீடு ரொம்ப அழகா இருக்கு. என் பிடிச்ச கலர்லயே பெயிண்ட் பண்ணிருக்க. உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு ரொம்ப பெருசா இருக்கே. நீ ஒருத்தியா இங்க தனியா தான் இருக்கியா? ஆமா, தனியா இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க, அதுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கும் போர் அடிக்காதுல்ல. கண்டிப்பா வரோம். உனக்கு ஃப்ரீ டைம்ல சென்னையை ஜாலியா சுத்தி பாரு. சென்னையை நான் ஆல்ரெடி எத்தனையோ தடவை சுத்தி பார்த்தாச்சு. இனி இங்க சுத்தி பார்க்க என்ன இருக்கு? இப்போ நிறைய கடைகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் போய் பாரு மயூரி. அப்படியா? சரி, எப்ப போலான்னு சொல்லு. நம்ம சேர்ந்தே போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். சரி, நான் டைம் கிடைக்கும் போது சொல்றேன். பொறுங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். மயூரி, நாங்க வீட சுத்தி பார்க்கட்டுமா? கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு வாங்க, அதுக்குள்ள உங்களுக்கு ஜூஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே. விஜய், இதாண்டா நல்ல வாய்ப்பு. எதுக்குடா? நம்ம மயூரி கிட்ட உன் கல்யாண விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடலாம். வேணண்டா, அது என்ன சந்தோஷமான விஷயமா? கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கேன். அந்த விஷயத்த மயூரி கிட்டே சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்தணும். டேய், நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. நம்ம இந்த விஷயத்த சொல்லி மயூரி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? உன்னையும் பிரீத்திகாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு மயூரி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். டேய், பிரீத்திகா மயூரி சொன்னாலாம் கேட்க மாட்டா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பிரீத்திகாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. சொன்னா பிரீத்திகா நிச்சயம் கேட்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். பிரீத்திகாவுக்கு நீ மயூரி கூட பேசுறது பிடிக்கல. நம்ம மயூரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நீயும் மயூரியும் லவ் பண்ற மாதிரி பிரீத்திகா முன்னாடி ஆக்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணா நிச்சயமா பிரீத்திகா மனசு மாறும். கண்டிப்பா மாறும்னு எனக்கு தோணுது. அப்படிங்கிற. ஆனா மயூரி இதுக்கு ஒத்துக்குவாளா? எனக்கு எப்படி தெரியும்? மயூரி கிட்ட கேட்டாதான் தெரியும். இன்னைக்கு நல்ல வாய்ப்புடா, கேட்டுறலாம். வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்காக வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, உங்களுக்கு ஜூஸ் ரெடியா இருக்கு. மயூரி, நாங்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. விஜய பத்தி ஒரு உண்மைய உன்கிட்ட சொல்லணும். விஜய பத்தின உண்மையா? எனக்கு தெரியாம அப்படி என்ன உண்மை? அன்னைக்கு விஜய்க்கு நான் கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன்ல, ஆமா. அது பொய். விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது இது? விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறான். நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தான் இங்க வந்தேன். ஆனா விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ விஜய் எனக்கு இல்லையா? நான் தோத்து போயிட்டேன். நான் பிறந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. விஜயும் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருவான்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அது பொய் ஆயிடுச்சு. ச்சே. மயூரி, என்ன மன்னிச்சிரு மயூரி. விஜய், என்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை ஏன் மறைச்ச? நான் மறைக்கணும்னு நினைக்கல. நான் வந்து இத்தனை நாள் ஆச்சு. ஒரு தடவை கூட இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலையே நீயே. சொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பயும் சொல்லிருப்பியே. அப்போ நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கலையா? அப்படியெல்லாம் இல்ல மயூரி. கார்த்திக், நான் உன்கிட்ட கேட்டேன்ல, விஜய் இன்னும் சிங்கிளா இருக்கானா இல்ல மேரேஜ் ஆயிடுச்சான்னு. அப்புறம் ஏன் நீ சிங்கிள்னு சொன்ன? சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். மேரேஜ் எப்போ ஆச்சு? இந்த வருஷம் மார்ச்ல தான் ஆச்சு. நீங்க ரெண்டு பேரும் என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. நான் உங்களை பாக்குறதுக்காக தான் ஃபாரின்ல இருந்து வந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட இருந்த இந்த சின்ன விஷயத்த கூட மறைச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு கொடுக்கற மாதிரி நீங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்படிலாம் இல்ல மயூரி. எனக்கு மேரேஜ் ஆனது என்னமோ உண்மைதான். ஆனா நானும் என் ஒய்ஃபும் இப்போ சந்தோஷமா இல்ல. பிரிஞ்சிருக்கிறோம். பிரிஞ்சிருக்கீங்களா? அப்படியா விஷயம்? நான் கூட இந்நேரம் உன் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருப்பாளோன்னு நினைச்சேன். இந்த வருஷம் மேரேஜ் ஆகி இந்த வருஷமே பிரிஞ்சிட்டீங்களா? அப்படின்னா இன்னும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் இன்னும் என் கையை விட்டு போகல. அதான பார்த்தேன். நான் ஆசைப்பட்ட எல்லாம் எனக்கு கிடைச்சுதான் தீரும். அத அந்த கடவுளால கூட தடுக்க முடியாது. என்ன விஜய் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
இந்த இயர் தான் மேரேஜ் ஆச்சுன்னு சொல்ற. ஒரு வருஷத்துக்குள்ளேயேவா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க? ஆமா. ஐயோ கடவுளே, இந்த விஷயத்த கேட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா விஜய்? தெரியும் மயூரி, இத கேட்டு நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும். அதனாலதான் இத பத்தி உன்கிட்ட சொல்லல. உன்கிட்ட மட்டும் இல்ல, கார்த்திக் கிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்லல. சமீபத்துல தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்ததால சொன்னேன். அப்ப நீ உன் மேரேஜுக்கு கார்த்திகை இன்வைட் பண்ணலையா? பண்ணல. என் மேரேஜ் கிராண்டாலாம் ஒண்ணும் நடக்கல. அவசரமா நானும் என் ஒய்ஃபும் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். எங்க வீட்டுக்கு கூட இந்த விஷயம் அதுக்கப்புறமா தான் தெரியும். நீங்க லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் எப்படி பிரிஞ்சீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல விஜய். நானும் பிரீத்திகாவும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். இரு, பிரீத்திகாவா? இந்த நேம நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. மயூரி, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தல்ல, அப்போ 2 பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தி தான் பிரீத்திகா. அவ தான் விஜயோட ஒய்ஃப். யாரு? அந்த சுடிதார் போட்டிருந்த பொண்ணா? ஆமாமா. நீ கூட உன் ரிலேட்டிவ்னு சொன்னியே. ஆமா மயூரி, என் ரிலேட்டிவ் பொண்ணை தான் விஜய் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கான். சமீபத்துல தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. ச்சே, விஜய் ஒரு அழகான பொண்ணுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். ஆனா போயும் அந்த பிரீத்திகாவுக்காகவா என்ன ரிஜெக்ட் பண்ணா? என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த பிரீத்திகாவை லவ் பண்ணிருக்கான். என்னை விட அந்த பிரீத்திகா அவ்வளவு அழகா என்ன? பாக்குறதுக்கு மிடில் கிளாஸை விட மோசமான நிலையில இருந்தா. போயும் அவளையா விஜய் லவ் பண்ணா? ஏன் விஜய் என்கிட்ட இருந்து பிரிச்சது நீதானா? பிரீத்திகா, இவ்வளவு நாள் நீ யாருன்னு தெரியாமயே உன் மேல கோவமா இருந்தேன். ஆனா இப்போதான் எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. போக போக என் ஆட்டத்தை பாருடி. இனி உன் வாழ்க்கையில கஷ்ட காலம் ஆரம்பம். உன்னை சும்மா விட மாட்டேன். மயூரி, ஆ சொல்லு விஜய். நீயும் பிரீத்திகாவும் லவ் பண்ணீங்க, அப்புறம் என்ன ஆச்சு? நாங்க ஃபேமிலியை எதிர்த்து அவங்களுக்கு தெரியாம தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஏன்? உங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஜாலியான டைப்னு எனக்கு தெரியும். அவங்க லவ்வுக்கு ஒன்றும் அகைன்ஸ்ட் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நீ அப்போ வீட்ல சொல்லி எல்லாரோட விருப்பத்தோடயே மேரேஜ் பண்ணிருக்கலாமே. சரிதான் மயூரி, ஆனா எனக்கு டைம் இல்ல. டைம் இல்லையா? அந்த டைம்ல எங்க அண்ணன் பிரகாஷுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. பிரீத்திகாவுக்கும் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ணன் மேரேஜ் அப்போ என் மேரேஜ பத்தி வீட்ல எப்படி பேச முடியும்? மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அண்ணனுக்கு பாத்திருக்க பொண்ணு தான் பிரீத்திகான்னு. என்ன விஜய் சொல்ற? அப்போ அந்த பிரீத்திகா பொண்ணு தான் உங்க அண்ணனுக்கு பாத்திருந்தாங்களா? ஆமா, அதனாலதான் பிரீத்திகாவை எங்க வீட்ல யாரும் ஏத்துக்கல. ஒரு 2 வாரம் கழிச்சு எங்க அப்பாவும் அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாரு. என் அண்ணனும் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா என் அம்மாவும் அத்தையும் பிரீத்திகாவை ஏத்துக்கல. இப்பவும் பிரீத்திகா மேல அவங்க கோவமா இருக்காங்க. எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில பிரீத்திகாவை எங்க வீட்லயே விட்டுட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன். வீட்ல இருந்த அவளை என் அம்மாவும் அத்தையும் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. பிரீத்திகா சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டா. அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிரீத்திகா அவங்க அம்மா பிரீத்திகாவை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. பிரீத்திகா மேல நானும் கொஞ்ச நாள் கோபமா இருந்தேன். எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் காரணம்னு தெரிஞ்சு இப்போ அவ கூட நான் வாழ நினைக்கிறேன். ஆனா இப்போ பிரீத்திகா என் மேல கோபமா இருக்கா. என்ன விஜய் இது? படத்துல வரதை விட பயங்கர ட்விஸ்டா இருக்கு. விஜயும் பிரீத்திகாவும் சேரணும் மயூரி. கண்டிப்பா, எனக்கும் அதான் ஆசை. அதுக்கு உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை. ஹெல்ப்பா? நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? பிரீத்திகா என் ஃப்ரெண்டா இருந்தா கூட அவகிட்ட எப்படியாவது விஷயத்தை புரிய வைக்கலாம். அவங்கள நான் ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன். அதுக்குள்ள இத பத்தி பேசினா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? அது இல்ல, நீ பிரீத்திகா கிட்ட போய் எதுவும் பேச வேணாம். அது மயூரி, நீ விஜய லவ் பண்ற மாதிரி நடியேன். என்ன? கொஞ்ச நாள் தான், அதுவும் பிரீத்திகா முன்னாடி மட்டும்தான். அப்படி நடிச்சா பிரீத்திகா கொஞ்சம் பொசசிவ் ஆகி அவ மனசும் மாறலான்னு எங்களுக்கு தோணுது. அப்படியா? அப்போ சரி. அ, நான் விஜய் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். அ, மயூரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. இல்ல விஜய், நான் உன்னை லவ் பண்றேன். என்ன? இல்ல, லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். உன்னையும் பிரீத்திகாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் மயூரி. சரி, நீ உள்ள போய் ஜூஸ் குடி, நான் வந்துடுறேன். என்ன விஜய், உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல, பிரிச்சு வைக்கிறதுக்கு. என்ன மீறி நீயும் பிரீத்திகாவும் எப்படி சேர்றீங்கன்னு பார்க்கலாம். பிரீத்திகா மறுபடியும் சேர்ந்துருவாளோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவ மனசுல என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவ விஜய் கூட சேரணும்னு நினைச்சாலும் சரி, இனி அவளால சேரவே முடியாது.
நீங்க ரெண்டு பேரும் சேராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ண போறேன். பிரீத்திகாவே நீ வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகணும் விஜய். உனக்கு இதெல்லாம் தேவைதான் விஜய். போயும் போயும் பிரீத்திகாலாம் ஒரு ஆளுன்னு அவளை போய் லவ் பண்ணிருக்க. அவளெல்லாம் நான் ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க மாட்டேன். ஆனா நீ உன்னோட லைஃப் பார்ட்னரா அவளை சூஸ் பண்ணிருக்க. விஜய், ஏன் கூட வாழ்றது தான் உனக்கு நல்லது. அது சீக்கிரமே நடத்தி காட்டுறேன். பிரீத்திகா, என்ன ஜனனி? இன்னைக்கு சாட்டர்டே, வெளியில எங்கேயாவது போலாண்டி. ஹாஸ்டல்லே இருந்து போர் அடிக்குது. நீ போ, நான் வரல. நான் போகவா? யாரு கூட? நீ வர்றதுக்கு முன்னாடியாவது பக்கத்து ரூம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ வந்ததுல இருந்து அவளுக கிட்ட பேசுறதையே விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் போனா சேர்த்துக்க மாட்டாளுக. ப்ளீஸ் வாடி போலாம். நான் வரல, ப்ளீஸ் என்ன விட்டுரு. இப்போ என்ன கப்பலா கவுந்து போச்சு, சோகமா உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்டி சொல்லு. நேத்து கார்த்திக் என்கிட்ட ஒன்னு சொன்னாரு. மயூரி இருக்கால, அவ விஜய ரொம்ப லவ் பண்ணாலாம். அப்படியா? அட்ரா சக்க. விஜய் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். அவ்வளோ பெரிய கோடீஸ்வர பொண்ணு விஜய லவ் பண்ணிருக்காங்களா? இதை என்னால நம்பவே முடியலடி. யோசிச்சு பாரு, விஜய் மட்டும் அவங்கள கல்யாணம் பண்ணிருந்தா விஜயும் இப்ப கோடீஸ்வரர் ஆயிருப்பாரு. விஜய் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. மயூரி அவங்க அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிட்டாலே போதும். அப்புறம் ஏண்டி அவரு மயூரிய கல்யாணம் பண்ணிக்காம ஒன்ன போய் இப்போ என்ன சொல்ல வர்ற? அந்த மயூரிய விட நான் குறைச்சல்னு சொல்றியா? ஐயோ சாரி சாரி, ரியலி சாரி டி. நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நீ சொன்னாலும் சொல்லலினாலும் அதுதான் உண்மை. பிரீத்திகா சாரி, நான் தெரியாம தான் சொன்னேன். புரியுது, விடு. பிரீத்திகா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? இல்ல, நீ விஜய மறுபடியும் ஏத்துக்கிற எண்ணத்துல இருக்கியா? சி, விஜய ஏத்துக்கணுங்கிற எண்ணம் என் மனசுல இல்லவே இல்ல. அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அப்படின்னா பிரீத்திகா, நீ விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, நீ விஜய டிவோர்ஸ் பண்ணிட்டினா நீயும் சந்தோஷமா இருப்ப. மயூரியும் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா விஜயும் சந்தோஷமா தான் இருப்பாரு. நீயும் விஜயும் டிவோர்ஸ் பண்ணிட்டா 3 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இவ்ளோ நாள் விஜய் உனக்கு டைவர்ஸ் கொடுக்காம அடம் பிடிச்சிருக்கலாம். ஆனா இப்போதான் மயூரி வந்துட்டாங்கல்ல, அதனால கண்டிப்பா விஜயோட மனசு மாறி இருக்கும். நீ இந்த டைம்ல டைவர்ஸ் கொடுத்தீனா கண்டிப்பா விஜய் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாரு. அப்புறம் உன் வாழ்க்கையில விஜய் வரவே மாட்டாரு. நீ சீக்கிரமா டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என் மனசு யாருக்குமே புரியல. என் வீட்லயும் என்ன புரிஞ்சுக்கல, விஜயும் என்ன புரிஞ்சுக்கல. இப்போ ஜனனியும் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு போறா. யாருமே என்ன புரிஞ்சுக்காததாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். சாரி பிரீத்திகா, உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நானே உன்னை அழ வச்சுட்டு வந்திருக்கேன். விஜய உன்னால ஏத்துக்கவும் முடியல, அவரை விட்டு விலகவும் முடியல. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு எத்தனை நாள் பயணிக்க போற? விஜய் உன்னை விட்டு ரொம்ப விலகி போய்கிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் ஏதாவது முடிவெடு. எந்த முடிவும் எடுக்காம எவ்வளோ காலம் போவ? கண்டிப்பா நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசினேன். நீ அலறத பார்க்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிடுறி. விஜய், ஐ லவ் யூ விஜய். எங்க உன்னை மிஸ் பண்ணிட்டு போனோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இப்போ மறுபடியும் நீ எனக்கு கிடைச்சிருக்க. இந்த தடவை உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஐ லவ் யூ விஜய், ஐ லவ் யூ. மயூரி, என்ன பண்ற? இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன தப்பு? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஐ லவ் யூன்னு சொல்ற? ஓ அதுவா? நீ தானே விஜய் சொன்ன உன் வைஃப் முன்னாடி நம்ம 2 பேரும் லவ் பண்ற மாதிரி நடிக்கணும்னு. இந்த அளவுக்கு நடிச்சா போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் கூட்டி காமிக்கட்டுமா? மயூரி, அப்போ இது நடிப்பா? ஆமா. ஏன், இத உண்மைன்னு நம்பிட்டீங்களா என்ன? நான் உண்மையா சொல்றேன்னு நினைச்சிட்டேன். நானும் தான். அப்போ நான் அந்த அளவுக்கு நல்லா நடிக்கிறேன்னு சொல்லு. இப்படி நடிச்சா சீக்கிரம் பிரீத்திகா விஜய் கூட சேர்ந்துருவா. அப்புறம் பிரீத்திகாவுக்கும் விஜய்க்கும் ரொமான்ஸ் தான். நீங்க எப்படி சேர்றீங்கன்னு பாக்குறேன். என்ன மயூரி? உங்க லவ் ஸ்டோரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க எப்படி சேர்றீங்கன்னு நான் பாக்குறேன்னு சொன்னேன். கண்டிப்பா சீக்கிரம் சேர்ந்துடுவோம்.